வெல்கம் டு ஷஸ்திகா யோஷிகா சேனல். நாம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஆராய்ச்சி பண்ண போறோம். என்ன ஆராய்ச்சினா, இது என்னடா இதுன்னு தானே பாக்குறீங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா இது உள்ள வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கும். அது தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு கூட தெரியல. இந்த அந்த இது வந்து நாம இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிப்போம். அதாவது வந்து இது நார்மலான ஆராய்ச்சி கிடையாது, நிறைய ஆராய்ச்சி. இது சூப்பர் ஆராய்ச்சி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ உங்களுக்கு சில பொருட்கள் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான இப்போ கொஞ்சம் பொருட்கள். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த ஹேர் பேண்டையும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டது கோலிஸ். இப்போ கோலிஸ் வந்து நம்ம எத்தனை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கோலி சேர்த்துக்கணும். இதுவே கோலி இல்லைன்னா கோலி வாங்கிக்கோங்க, கிடைக்குது. இப்போ அப்புறம் வந்து ஒரு பெரிய தட்டு நம்மளுக்கு தேவை. இது வந்து பிளாஸ்டிக் தட்டு தான். ஸோ நம்மளுக்கு வந்து பெரிய பிளாஸ்டிக் தட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு குட்டி குட்டியான ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் இந்த பெரிஸ் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஒரு ஸ்பின்னர், அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தேவை ஸ்வீட், இதுவும் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு டைமண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யூனிகார்ன், அப்புறம் வந்து இந்த ஸ்டாரு, அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த பெரிய அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே காட்டுறதுக்கு டைமண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக நம்ம காட்ட போகிறோம் ரெண்டு ஸ்டோன்ஸ், அவ்வளோதான். டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ எடுத்துக்கலாம். இது வந்து 2 பேர் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இதெல்லாம் இந்த டப்பாவில் மாதிரி ஒன்று போட்டு பாருங்க. ஆமாம், இந்த மாதிரி டப்பாவில் ஒரு குட்டியான இது இந்த மாதிரி கிடச்சிதுன்னா போட்டுக்கோங்க. என்ன வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆனால் குட்டி குட்டியாக தெரியுதா? ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை கொட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து ஒரு பேக்கெட் பிரிக்க போகிறோம். அது என்ன பேக்கெட் அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்துட்டியம்மா அப்படி ஆச்சரியமாக இருப்பீங்க. என்னதுன்னா அதுக்கான பேக்கெட் பாவி சிஸ்டி, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்டி. ஐயோ நாராயணா, என்னையும் கோப்பாத்துப்போம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வாட்டர்மெலன். ஸோ ஃபஸ்ட்டு தேவையானது நம்மளோட இது. அப்புறம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா, அப்புறம் வந்து நம்ம அந்த பேக்கெட் ஒன்று வச்சுருந்தோம்ல, பூ வேணும், பிளாஸ்டிக் பூ. ஆமாம், அது வந்து என்ன பூவாக இருந்தாலும் சரி, ரியல் பூ மட்டும் இருக்குல்ல, டூப்ளிகேட்டான பூ தான் தேவை. பிளாஸ்டிக்கான பூ, பிளாஸ்டிக். அப்புறமா இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஸ்டார்ஸ் செஞ்ச நம்ம துணியில் செஞ்ச இதை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் துணியில் செஞ்ச பூ அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். துணியில் செஞ்ச பூ, அப்புறம் இந்த ஸ்பாஞ்சு பூ, இந்த மாதிரி நிறைய பூ இருக்குல்ல, இதில் எதுனா ஒரு பூ கூட எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பூ நம்மளுக்கு எத்தனை பூ தேவைன்னா வெறும் ஒன்றே ஒன்று. சிம்பிள் மேட்டர்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியை முடிக்கிறதுக்கு செகண்ட் ஒன் நம்ம ஃப்ரூட்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஸோ போடு. சரி போடு. அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் ஜொலிக்கும். ஸ்டார்ஸாக இருக்கும். கொட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதா? கையில் ஒன்று இது வந்து ஒட்டிடும் கையில். நல்லா இருக்கும். விளையாட ரொம்ப நல்லா இருக்கும். சாண்ட் மாதிரி சாண்ட் மாதிரி ஒட்டிக்குது. ரொம்ப நல்லா ஒட்டிக்கும். ஆக்சுவலி பாக்ஸ்லாம் ஒட்டாது. ஆமாம் பாக்ஸ்லலாம் ஒட்டாது. இதில் நம்ம நல்லா இது ஸோ இப்போ நான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு குட்டி ஸ்ட்ராபெரி வேண்டாம். இது இந்த கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஆமாம் அந்த இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போது இதில் மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை. நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்சிங் டெஸ்டிங்கெல்லாம் தெரிக்குது. அப்படிலாம் பண்ணாது. ஓகே ஸோ அந்த இடத்துல தெரிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பிரித்த ஒரு அந்த வாட்டர்மெலன் இருக்குல்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பிரித்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃப்ரூட்ஸ் நம்மக்கிட்ட எத்தனையோ இருக்குது. யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த லிங்கை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆப்பிள் தெரியுமா? கீழே கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருங்க. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன் கிரீன் ஆப்பிள் மட்டும் நான் எடுத்துடுறேன். ஏன்னா அது கொஞ்சமாக பிஞ்சு இருக்கு. நான் இந்த பாட்டை கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் பாவமாக இந்த பாட்டை மாத்திரியாமா? நம்மக்கிட்ட இப்போ எக்கச்சக்கத்தில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. எல்லோரும் பார்த்துக்கோங்க. கையிலேயே வச்சுருக்கோம். இப்போ இது மருதாணியை வந்து எடுத்துக்கலாம். மருதாணி இல்லை, அவள் போய் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி மருதாணி மாறி. ஆனால் மருதாணி இல்லை. எவ்வளோ நல்லா காட்டுவேன். சரி இப்போ வாங்க. இதெல்லாம் காட்டி வச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன எடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பீஸ் ஆஃப் ஆரஞ்சு ஃபஸ்ட்டு பீஸே ஆரஞ்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டார் இதில் இப்போ கலக்கி வேண்டாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்க போகிறோம். நானே கலக்கிறேன் ப்ளீஸ். ஏன்னா அதில் ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் விழுந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டாரை வச்சு கலக்கலாம். அவள் கையில் கலக்கிங்கன்னா நான் ஸ்டாரில் கலப்படி. நீ ஸ்டாரில் கலெக்ட் பண்ணுறதுனா நான் டைமண்டில் பண்ண முடியும். வேண்டாம் உடஞ்சிருச்சு பாரு எல்லாம். ப்ளீஸ் ஒன்றும் இல்லைடி. ஷஷ்டி ப்ளீஸ். நல்லா தெரியும் டி. ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்.
சாப்பிடலாமே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் இப்போ வந்து ஸ்லீப் இப்படி கோணையாக வச்சுக்கோ. ஸோ இந்த பிளேட்டை வந்து இப்படி வச்சுக்கோணும். ஸோ இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, வேண்டாம் இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். இதெல்லாம் கொட்டிக்கணும் சரியா. இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு நோ சஷ்டி சஷ்டி ஒரு செகண்ட் இருங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்புறமா ஃபுல் வீடியோ கமெண்ட்ல இருக்கு, மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.